கொலைன்றது வேதனையோட சேர்ந்து ரொம்ப பயங்கரமான விஷயம். ஆனால் எந்த கொலையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அது அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். வாங்க உள்ள வாங்க. இதுதான் வீடு. அந்த பக்கம் கிச்சனும் பாத்ரூமும் இருக்கு. இந்த இடத்துல தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே வராது. வாடகை 5000 ரூபாய். மொதல் மாதம் வாடகையை மட்டும் என் கையிலேயே அட்வான்ஸாக கொடுத்துடணும். இது இது என்ன ரூம் சார்? அது மூடியே தான் இருக்குது. அந்த ரூமு உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா 3000 ரூபாய் ஆகும். இல்லை வேண்டாம். 8000 ரூபாய் வாடகைன்னா ரொம்ப அதிகம். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா எமர்ஜென்சிக்கு இந்த ரூமை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முன்னாடியே என்கிட்ட சொல்லிடணும். இந்தாங்க பிடிங்க அட்வான்ஸ். ஓகே ஓகே, சாவியை பிடிங்க. ஓகே, ஓகே. கிளம்புறேன். ஆ ஹேய், அவ்வளோ அவசரமா எங்கே போயிட்டு இருக்க? அப்படி என்ன வேகம் உனக்கு? என்ன தாத்தா, வாடகைக்கு ஆள் வந்துட்டாங்களா? ஆமாம்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மகளாக இருக்கும்போது கடவுள் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். நான் இன்னைக்கே மும்பைக்கு போகிறேன். நீ நேராக கிச்சனுக்கு போகிற. ஓகே, மறந்துடாத. இங்க பாருங்க, நான் இப்போ என் வேலையை மறந்ததில்ல. என்னை தயவு செய்து மன்னிச்சிருமா. இதுக்கு மேலே உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். போ போ. அட கமலா, உனக்கு என்னாச்சு? நம்ம பக்கத்துல புதுசா வாடகைக்கு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். ஆனா அவங்க அதை தனியாவே பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. உனக்கு விவரமே பத்தல. அவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. அதனாலதான் சீக்கிரம் கதவு ஜன்னலை அடைச்சிருக்காங்க. சீக்கிரம் எல்லா காய்கறியும் போட்டு நல்லா கலரி விடு. சாப்பாடு சீக்கிரமா போய் ஆகணும். வேலையை சீக்கிரம் முடிங்க. சீக்கிரம் சீக்கிரம், டைமே இல்ல. இன்னும் எத்தனை டிஃபன் பாக்ஸ் வந்திருக்கு? எத்தனை சாப்பாடு ரெடியா இருக்கு? மேடம் என்னோட டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். இல்ல எனக்கு லேட் ஆயிடும். அப்ப சரி. சரி, நான் போயிட்டு வரேன். இரு. இந்தா, இதை எடுத்துக்கோ. இதை நானே செஞ்சது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் போயிட்டு வரேன். டைம் ஆயிடுச்சு. இந்த இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இல்ல வேண்டாம், லேட் ஆயிடும். நான் போறேன். டிஃபன். ஹேய் நில்லு, என்ன அவசரம்? என்ன தொடாத. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத கமலேஷ். அப்புறம் நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா மிஸ்டர் உஸ்மான் கிட்ட நான் சொல்லிடுவேன். பிருந்தா, கடவுளுக்கு நன்றி. டாக்டர் இங்கே தான் இருக்காரு. அழாதம்மா, அழாத. அமைதியா இரு. டாக்டர் இங்க இருக்காருல்ல. உங்க அம்மாவோட டிபி நோயை முழுமையா குணப்படுத்திடுவாரு. அப்படிதானே டாக்டர்? ஆமா, உண்மைதான். இந்த சீட்ல மருந்து எழுதியிருக்கேன். அவங்களுக்கு சீக்கிரமே குணமாயிரும். கவலைப்படாதீங்க. இந்தாங்க சார் ஃபீஸ். ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, உங்களுக்கு முழுசா குணமாற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. பிருந்தா ரொம்ப சின்ன பொண்ணு ஐயா. நானும் இப்படி முடியாம படுக்கையில கிடக்கும் போது இதுக்கப்புறம் நான் எப்படி வேலைக்கு போறேன்? சாப்பாட்டு செலவை நான் எப்படி பார்க்க நீ போறேன்? சொல்ற எல்லாத்தையும் பாத்துக்குவா. அப்படிதானே? இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. அப்புறமா வந்து அரிசி வாங்கிட்டு போ. மருந்தும் நான் வாங்கி தரேன். ஓகே? சரிங்க மாமா. நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இவளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீங்க செய்யற உதவிக்கெல்லாம் நாங்க எப்படி நன்றி சொல்ல போறோம்னு தெரியல. இத பாருமா, உங்க அம்மா கிட்ட பேசு. நான் போயிட்டு வரேன். வணக்கம் அக்கா. வணக்கம். அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா?
நாங்க இருக்க வீட்ல ஒரு ரூம் இருக்கு, அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உஸ்மான் என்ன சொன்னாரு, உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ரூமை நீங்க யூஸ் பண்ணிக்கலான்னு. நான் எல்லாமே ஃபோன்ல விட்டு சொல்லிட்டேன். ஆனா அவர் வர கொஞ்சம் நேரம் ஆகும் போல. ப்ளீஸ் நீங்க எனக்கு அந்த டோரை ஓபன் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அது என்னன்னா யாராவது அந்த வீட்டுக்குள்ள புகுந்து திருட வந்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதனால தான். சரி, நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ. அடிச்சு என்ன இதெல்லாம்? இந்த நாத்தை என்னால தாங்கவே முடியல. கண்டிப்பா ஏதோ செத்து போயிருக்கணும். இங்க வா. எல்லாரும் உள்ள வாங்க. சொல்லுங்க சார். உன்னோட வீடு தானே? ஆமாம் சார். அந்த ட்ரம் உன்னுடையதா? இல்லை சார், நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த ட்ரம் அங்கே தான் சார் இருந்தது. நிறைய பொருட்களை வைக்க இடம் இல்லை சார். அதான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த ரூமோட லாக்கை உடச்சி நாங்கள் திறந்தோம் சார். ஆமா சார், நான் கூட இருக்கும்போது தான் அவர் கதவை திறந்தாரு. கதவை ஏன் உடைக்கணும்? என்கிட்ட இந்த ரூமோட சாவி இல்லை சார். அதனால தான் அவசியம் ஏற்பட்டா இந்த பூட்டை உடச்சிட சொன்னேன் சார். இது உன் வீடு தானே? உங்ககிட்ட ஏன் சாவி இல்லை? ஒருவேளை ஷிண்டோ ஃபேமிலி கிட்ட சாவி இருக்கலாம். அவங்க இங்கிருந்து போகும்போது அவங்க தான் ரூமை லாக் பண்ணியிருக்கணும். எப்போ அவங்க போனாங்க? அது 2-3 மாசம் இருக்குல்ல உஸ்மான் பாய்? 2 மாசமா காலியாவா இருந்தது? இல்லை சார், ஷிண்டேயோட குடும்பம் என்னை ஏமாத்திட்டாங்க சார். அவங்க இங்கிருந்து போகும்போது அவங்க கொடுக்க வேண்டிய 2 மாசம் வாடகை கொடுக்காமே போயிட்டாங்க சார். நான் வரதாக்கு போன 15 நாள்ல அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க சார். என்னோட வீடை காலை ஃபேமிலிக்கு வாடகைக்கு விட்டுட்டாங்க. இதெல்லாம் நியாயமா சார்? ஷிண்டே ஃபேமிலி எங்க தான் போனாங்கன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காலே ஃபேமிலியும் இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க இந்த வீட்டுக்கு குடி வர வரைக்கும் இந்த வீடு காலியாக தான் சார் இருந்தது. சார், பாட்டில் ஃபேமிலியோட பிஹேவியர் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அவங்க நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு சார். அவனை கொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சிங்களா? சார், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல சார். எதுக்கு இவ்வளவு அவசரப்படணும்? உஸ்மான் வரத்துக்குள்ள எதுக்கு இவ்வளவு அவசரம்? நெய்பர்ஸோட விட்னஸோட இந்த பூட்டை உடைச்சிருக்காங்க. போலீஸ் அவ்வளோ முட்டாள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அவங்க நம்மளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த டெம்போ ஆளு மட்டும் நம்மளை ஏமாத்தாம இருந்திருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். சுஷ்மா, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே போக இதுதான் ஒரே வழி. இந்த கேஸ்ல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. பிருந்தா, பிருந்தா, உனக்கு என்னாச்சு? என்னாச்சுமா? ஏன் அழற? சொல்லுமா. ஒன்றும் இல்லைம்மா. பிருந்தா. சார், நான் உஸ்மானோட நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்சேன். அது என்னன்னா, பட்டேல் குடும்பம் உஸ்மான் வீட்டை வாடகை எடுத்து மொத்தமே 12 நாள் தான் சார் ஆகுது. அந்த 12 நாளுமே அவங்களோட நேச்சர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்ததா எல்லாமே சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்க யார்கிட்டயுமே பேசல சார். அப்புறம் அவங்க பொருட்கள்னு பார்த்தா ஒரு பேகும் கோணிப்பை மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருந்தாங்களாம். டோர்ஸையும் விண்டோஸையும் எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்களாம். அவங்கள அந்த இடத்துக்கு வந்து டிராப் பண்ணிட்டு போன ட்ரக் டிரைவரையும் விசாரிச்சேன் சார். அவ ஒரு வித்தியாசமான ஆள் சார். அவன் கோணிப்பையை தூக்குறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன். அது தொடாதீங்கப்பா. அவன் ரொம்ப வினோதமா நடந்துக்கிட்டான் சார். அவன் அதை எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போற மாதிரி பண்ணான். உஸ்மான் கூட அதுதான் சொன்னாரு. நான் பார்க்கும்போதெல்லாம் அவன் கோணிப்பையோட தான் சுத்திட்டு இருந்தான் அப்படின்னு. அப்புறம் அவங்க நெய்பர் கமலா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கோணிப்பை எங்கேயோ தூக்கிட்டு போறதா அவங்க பார்த்தாங்களாம். அவங்க மேல ஒரு கண்ணு வைங்க. ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தா அந்த கிரைம்ல இருந்து தப்பிக்க அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுவாங்க. பிருந்தா, 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 யாரு போன் பண்றான்னு எடுத்து பாரு. ரொம்ப நேரமா ரிங் அடிக்குது பாரு. யாருன்னு?
நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஏய் வெளியே போயா. சாரி சார். புத்திசாலித்தனமா போலீஸையே முட்டாளாக்கிட்டாங்க. சார் சுஷ்மா அனில் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆமா சார், ஹைவே பக்கத்துல ஒரு காய்கறி வியாபாரி அவங்க காலையில 7 மணிக்கு ட்ரக்ல ஏறி போனதை பார்த்திருக்காரு. ட்ரக்கோட டீடைல்ஸ் கிடைச்சிச்சு சார். நாங்க அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். அது காலையில 7 மணிக்கு நடந்தது. இப்போ 2 மணி ஆகுது. இட்ஸ் பீன் 7 hours. போலீஸை முட்டாளாக்கிட்டு போனவங்க இன்னும் அதே இடத்துல நமக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை உடனே செக் பண்ணு. எல்லா டோல்கேட்டுக்கும் அந்த ட்ரக்கோட டிஸ்கிரிப்ஷனை உடனே அனுப்பு. ஓகே சார். சார் நாங்கள் ஒரு லாக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சார். செத்துப்போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு சார். பாட்டில் குடும்பம் கமலா வீட்டில் உடைச்ச அந்த பூட்டை கொண்டு வாங்க. சார் சார் நாம சரியா தான் கெஸ் பண்ணியிருக்கோம். பாட்டில் ஃபேமிலி கமலா முன்னாடி பூட்டை உடைச்சது ஒரு வகையான நடிப்பு தான். அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த லாக்கை உடைச்சி எடுத்திருக்காங்க. இந்த அனிலன் சுஷ்மாவால் சார்கிட்ட நான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லாம் ஏன் தப்பு தான். சார் ட்ரம்குள்ள கிடைச்ச பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு சார். அது ஒரு பொண்ணோட பாடி சார். வயசு ஒரு 20-23 இருக்கும். கத்தியாலே அவங்க உடம்புல 7 முறை குத்திருக்காங்க. டைம் ஆஃப் டெத்தை உறுதியாக சொல்ல முடியல சார். எஸ்டிமேட்டட் டைம் படி 40 to 60 நாள் இருக்கலாம் சார். அப்படின்னா ஷிர்கே மர்டர் நடந்தது ஜூன் லாஸ்ட் வீக்ல இல்லைன்னா செகண்ட் வீக் ஆஃப் ஜூலை ஆயிருக்கும். இப்படி நடக்கக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உஸ்மான் வீட்டில இருந்து நாம கண்டெடுத்த பாடி பாட்டில் குடும்பத்துக்கு முன்னாடி இருந்தவங்களோட கூட அது இருக்கலாம் இல்லையா? சார் பாட்டில் ஃபேமிலிக்கு முன்னாடியே காலே ஃபேமிலி இங்கே இருந்தாங்க சார். அவங்களாம் பெரிய காட்டு மேராண்டி ஃபேமிலி சார். ரவி காலே, அவனோட பொண்டாட்டி, அவனோட பையன் பிரேம், பல்லவியோட ஹஸ்பண்ட். தினமும் அந்த பொண்ணு பல்லவியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். ரொம்பவே பார்க்க கொடுமையாக இருக்கும். காலே ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிற அதே தெருவில் தான் வசிச்சாங்க. ஆனால் அவங்க முன்னாடி இருந்த வீட்டு ஓனர் பையனுக்கு கல்யாணம் வச்சிருந்ததால வீடு மாறிட்டாங்க. அப்போ தான் ஷிண்டேயும் என் வீட்டை விட்டு ஓடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்னோட வீட்டே என்னோட அனுமதி இல்லாமல் காலே ஃபேமிலிக்கு வாடகை விட்டுட்டான். நான் ஊர்லேருந்து திரும்பி வந்த பிறகு நான் காலே ஃபேமிலியை பார்க்க போனேன். நாங்கள் உன்னை கெஞ்சி கேட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்கிரு. இங்க பாருமா, நீ என் மருமக தானே. நாங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் தான். எங்களை மன்னிச்சிடுமா. உங்க அம்மா வயசு எனக்கு. இந்த வயசுல என்னால கோர்ட்டுக்கு போக முடியுமா? சொல்லுங்க. அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உன் காதுல விழல? இல்லப்பா, இவளுக்கு திமிரு ரொம்ப அதிகமாயிருச்சு. இவளை அடிச்சாதான் இவ முத திருந்துவா. எங்களை ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியா? ஆனா அப்பா வாயமோடு. அந்த லேடி போலீஸ் சொல்லிட்டு போனா மறந்துட்டியா? இவங்களால நீ இப்ப பொழைச்சுக்கிட்ட. இல்லைன்னா இன்னைக்கே நான் உன்னை உயிரோட புதைச்சிருப்பேன். புரியுதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல்லவி விராட் போலீஸ் ஸ்டேஷனில் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா சார். ஆமா சார், 2 மாசம் முன்னாடி பல்லவி இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா சார். மேடம், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொலை பண்ண பாக்குறாங்க மேடம். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. சரி சரி, பயப்படாதீங்க, வந்து உட்காருங்க. வாங்க. கொன்னுடுவாங்க மேடம். எனக்கு பயமா இருக்கு மேடம். நீ சேஃபா இருக்க. முதல்ல இதை குடி. உனக்கு என்ன நடந்தது சொல்லு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் வீட்டுக்காரர், அவங்க அப்பா அம்மா எல்லாரும் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க மேடம். வீட்டுக்கு போய் நிறைய டவுரி எடுத்துட்டு வாங்க. அப்போ உன் மாமியாரும் மாமனாரும் உன்னை கொடுமைப்படுத்துறாங்களா? அப்புறம் உன் ஹஸ்பண்ட் உன்னை டார்ச்சர் பண்றத பத்தி எதுவுமே கேட்கலையா என்ன? கேப்பாரு மேடம். உன்னை இன்னைக்கு உயிரோட எரிச்சாதான் என் மனசு ஆறும். அவளை நான் சாகடிக்காம விடவே மாட்டேன். ஓடாத. நீ இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரிடி, உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் எப்படியோ அங்கேருந்து உயிரை பிடிச்சிட்டு ஓடியாந்துட்டேன் மேடம். என் மேலே ஃபுல்லாக மண்ணெண்ணெய் ஊற்றிருக்காங்க மேடம். அங்கேருந்து நான் தப்பிச்சு ஓடி வரலன்னா இல்லை அவங்க உயிரோடவே கொளுத்தி கொண்டு இருப்பாங்க மேடம். இவன் ஏன் இப்படி பொய் சொல்றான்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல மேடம். இங்க பாருங்க மேடம்,
இவ மேல எங்க விரல் கூட பட்டதில்ல. இவ எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி மேடம். ஆமா மேடம். அப்புறம் அவ மேல தெரியாம தான் அந்த கெரோசின் விழுந்துருச்சு. அது தெரிஞ்சே நடக்கல மேடம். என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் மேடம். என் பையன் பிரேம் மண்ணெண்ணெய் கேன லாக்கர்ல வெயின்னு இவகிட்ட தூக்கி போட்டான். அது தெரியாம இவ மேல கொட்டிடுச்சு மேடம். அப்புறம் இவ என்ன நினைச்சானா என் பையன் வேணும்னே செஞ்சதா நினைச்சுக்கிட்டா மேடம். அம்மாடி அவனை மன்னிச்சிடு. நீ முதல்ல கேஸ வாபஸ் வாங்க. முடியாது, கேஸை நான் வாபஸ் வாங்க மாட்டேன். அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க மேடம். அவங்க எல்லாருமே என் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி எரிக்க பார்த்தாங்க மேடம். ஏய் உன் டிராமாவெல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? அவ ஷாக்ல இருக்கா, விடு. டேய் வேணாம்டா, சும்மா டேய். அவ ஏதோ ஷாக்ல இருக்கா. அவ ஏதோ ஷாக்ல இருக்கா. தம்பி இது உனக்கு கடைசி வார்னிங். இனிமே பல்லவி மேல யார் கையாச்சும் பட்டுச்சு உங்க 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கான தண்டனையை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இனிமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்க 3 பேரையும் வாழ்நாள் முழுக்க ஜெயில வச்சிரும். புரியுதா? ஆனா சார் பல்லவி அவளோட கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணல சார். அப்புறம் அந்த காலே ஃபேமிலிக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பிட்டேன் சார். சார் பல்லவி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அவங்களுக்கு ரொம்பவே பயத்தை கொடுத்துச்சு சார். அதுல இருந்தே அந்த பல்லவி பொண்ணு மேல அவங்களுக்கு ரொம்பவே அதிகமா கோவம் இருந்துச்சு சார். அந்த காலே ஃபேமிலியோட டீடைல்ஸ் கொடுங்க. அந்த காலே ஃபேமிலி டீடைல்ஸ் என்கிட்ட இல்லை சார். ஆனா ஷிண்டே ஃபேமிலி டீடைல்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்த ஃபேமிலியை பத்தி நல்லா தெரியும் சார். அந்த 2 ஃபேமிலியுமே ரொம்ப க்ளோஸ். என்ன காலே ஷிண்டேன்னு ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதை கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். ஷெர்கே, அந்த பல்லவியை பத்தி நீங்க அக்கம் பக்கத்துல நல்லா விசாரிங்க. எனக்கு டீடைல்ஸ் உடனே வேணும். இது எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்க சார். அது ஒரு பொண்ணை மார்க்கெட்டில் வச்சு அதை அசிங்கப்படுத்துறது. ஏய் நில்லு நில்லு நில்லு. எங்க அவசரமா போயிட்டு இருக்க? என் கூட வா, வீட்டுக்கு போகலாம். விடு, என் கையை விடு. காசு வேணா கூட வாங்கிக்க, வா போகலாம். இதை வச்சுக்கிட்டு என் கூட ரூமுக்கு வா. இதை எடுத்துட்டு போய் உன் அம்மா கிட்ட கொடுற. நாயே, உன்னை பெத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏய் விட்றா என்ன. ஏய் அந்த பொண்ணுகிட்ட என்ன கலாட்டம் பண்ணுறீங்க? நாங்கள் உன்னை விட மாட்டோம். இவனை அடிச்சதுக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லி தான் ஆகணும். இதை வரதால் சரி, இங்கேருந்து கிளம்புங்க. அவங்களுடைய பேர் என்ன? ஷியாம் அப்புறம் விலாஸ். அந்த கடைக்காரர் எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லணும்? கண்டிப்பா இவனுங்க குடிச்சிட்டு ஏதாவது ரகலை பண்ணியிருப்பானுங்க. போய் அவனுங்களை தூக்கிட்டு வாங்க. ஓகே சார். சார் காய்கறி வியாபாரி கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்ச ட்ரக் டிஸ்கிரிப்ஷனோட அதே ட்ரக் ஒரு செக் பாயிண்ட் தாண்டி இருக்கு சார். அனில் பட்டேலும் சுஷ்மாவும் ட்ரக்குள்ள இருந்ததா தகவல் வந்திருக்கு சார். ஹைவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். நயாகராவில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை விசாரிங்க. அதோட கோலாப்பூர்ல கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. சர்க்கே, ஷிண்டே ஃபேமிலியை பத்தி ஏதாவது நியூஸ்? இல்ல சார், அவங்களோட ஃபோன் இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கலாமா? ஏன் சார் 4 ஸ்பூன் சுகர் போடுறீங்க? 4 ஸ்பூன் சுகர் எப்பவுமே நம்மளை ரொம்ப அலர்ட்டா வச்சுக்கான். சார் அந்த பொண்ணை பார்க்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இங்கே வந்திருந்தா. ஏதோ சொல்றதுக்கு வந்து ஓடிட்டா சார். நீங்க ஏன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்க? அவகிட்ட நேரடியாக போய் பேசியிருக்கலாமே. ஒருவேளை மர்டரை பத்தி ஏதாவது நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்கலாம். நீங்க உடனே போய் கூட்டிட்டு வாங்க. போங்க. ஓகே சார். சார் ரவியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். அவனை தேட சொல்லி லோக்கல் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார். அவனோட ஃபோனை வச்சு அது எங்க இருக்குன்னு அதோட எக்ஸாக்ட் லொகேஷனை தேட சொல்லியிருக்கேன் சார். குட். அப்புறம் அவனுங்க விலாசன் ஷாம் அவங்க இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம டீம் அனுப்பியிருக்கோம். சார் அடிக்காதீங்க சார். சார் சார் ஐயோ சார். ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லு. சார் நான் அவளை கொல்ல சார். சத்தியமா சொல்றேன், எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க யாரையுமே கொல்லல சார், எங்களை விட்டுருங்க சார். பல்லவி மேல ஒரு கண்ணு இருக்குல்ல? போன மாசம் மார்க்கெட்ல நீ அவகிட்ட அடி வாங்கியிருக்க. அதனால பழி வாங்குறதுக்காக நீங்க அவளை கொண்டு இருக்கீங்க. இல்ல சார், சத்தியமா சொல்றேன் சார், நாங்க அவளை கொல்ல சார். நாங்க யாரையும் கொல்லல சார், எங்களை நம்புங்க சார் ப்ளீஸ். ஆமா சார், 2 மாசத்துக்கு முன்னாடி அவளை நாங்க பார்த்தோம். அர்த்தநகர் ராட்டியில அவ எங்கேயோ நடந்து போயிட்டு இருந்தா. அவ கையில ஒரு பேக் வச்சிருந்தா சார். ஏய் இது அவ தானே? ஆமாடா அவளே தான்டா. அவதானே உன்னை அடிச்சது. பாரு அவ தானே.
ஏன் அடிக்கிற? யாரா நீ? போடுறா, போடுறா. சுராஜ் சுராஜ் வேண்டாம், சொன்னா கேளு, விட்டுரு. வேண்டாம், அவங்கள விட்டுரு. நமக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். வா, இங்க இருந்து போயிடலாம். சூரஜ் யார் அது சூரஜ்? அவன் மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் பண்ணுறான் சார். அவன் எங்கள் ஏரியா சைடு தான் சார் காய்கறி விற்பான். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவனும் பல்லவியும் அஃபேரில் இருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அவன் பல்லவியை கூட்டிகிட்டு வேற எங்கன்னா ஓடி இருப்பான் சார். அவ்வளவே சூரஜ் கூட அன்னையிலேருந்து எங்கே போனான்னு தெரியல. எந்த தேதியில் பார்த்தேன் சார்? அது சார், எனக்கு தெரிஞ்ச அது ஜூன் கடைசி வாரமா இருக்கும், இல்ல ஜூலை முதல் வாரமா இருக்கும் சார். ஷெர்கே, சூரஜை வச்சு இவனுங்க நம்மள நல்லா திசை திருப்ப பார்க்குறானுங்க. இவனுங்க எல்லாரும் பல்லவியை ரேப் பண்ணிட்டு அப்புறம் கொலை செஞ்சிருக்கானுங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. கருடே, ரொம்ப கழிச்சு போயிருக்கானுங்க, தண்ணி காட்டுங்க. ஓகே சார். நல்லா சார், ஷெர்கே, அந்த பல்லவி சூரஜ் கூட ஓடி போனது உண்மைனா அப்போ நமக்கு கிடைச்ச பாடி பல்லவி கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். எஸ் சார், யூ ஆர் ரைட். அது மித்தாலியோட பாடியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு சார். அது யாரு மித்தாலி? கேஷவ் சிண்டேயோட மருமக சார். காளி ஃபேமிலிக்கு முன்னாடி அவ தான் தங்கி இருந்தா. சுனாடி பொஹீர்னு ஒரு லேடி இருந்தா. கிச்சன் கேட்டோன்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கா. அதோட ஓனர் தான் உஸ்மான். அவர் என்ன சொன்னார்னா, பல்லவியும் மிட்டாலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. மிட்டாலி ஒரு ஆஃபன். அப்புறம் அவ ஒரு குடிகாரனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ தான் வேலை செஞ்சு அவள் குடும்பத்தையே காப்பாற்றினா. அவளோட மாமியார் அவளை அடிக்கடி ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க. என்ன கருமது? போய் சாராய வேண்டாம். வா. அவ வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பேச்சுலர் பையன் தங்கியிருக்கான். அங்கே வீட்டு வேலை செய்யறதுக்கு தினமும் போவா. அவன் பேர் ஏதோ மில்லன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப மோசமானவன் மேடம். அவன் மாசத்துக்கு சரியா ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிப்பான் மேடம். அவளுக்கு அது பத்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த பையன் மில்லன்ட்டு இவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். இனிமே இந்த எண்ணத்தோட என்கிட்ட பேசின அவ்வளவுதான். அப்புறம் நீயே இந்த வேலையை விட்டுறணும். இல்லைன்னா நான் உன் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஏய், இந்த விஷயத்தை நீ யார்கிட்ட சொன்ன, உன்னை நான் கொன்றுவேன். அதுக்கப்புறம் பல்லவியோ வேற யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்புறம் மிட்டால் ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு மேடம். அவ வீட்டு வேலைக்கு போல, அவ ப்ராஸ்டியூஷன் தான் போறான்ட்டு. பாருடா, நமக்கு தெரியாம என்னென்ன வேலை செஞ்சிருக்கான்னு. உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு தெரியாம நீ வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணத்தை எங்க வச்சிருக்க? எங்க இருக்கான்னு கேளு. சொல்லு. பணம் எல்லாம் எங்க சொல்ல போறே இல்லையா? சொல்றத கேளுங்க. நான் எந்த தப்பு செய்யல. நான் எந்த தப்பு செய்யல. சொல்லு. நீ இது வரைக்கும் சம்பாரிச்ச பணம் எல்லாம் எங்க இருக்கு? அன்னைக்கு அவங்க வீட்டில் பெரிய ரகலை நடந்தது. அடுத்த நாளே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இல்ல மேடம், எனக்கு தெரியாது. அவங்க வீட்டை விட்டு போனதை யாருமே பார்க்கல மேடம். அது கண்டிப்பா மிட்டாலியோட பாடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஷிண்டே ஃபேமிலி மிட்டாலியை கொன்னுட்டு அவளோட பாடியை ட்ரம்ல டம்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ஓடிட்டாங்க. சார், ஒருவேளை பல்லவிக்கு மிட்டாலியை பற்றி தெரிய வந்த பிறகு அந்த விஷயத்தை அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருப்பா. பல்லவி மேலே இருக்கிற கோவத்தில் மிட்டாலி அவளை பயங்கரமாக கொலை பண்ணி ட்ரம்ல வச்சு பூட்டிட்டு வீட்டை விட்டு போயிருக்கலாம்ல. சார், இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு சார். சார், பல்லவிக்கும் சுராஜுக்கும் சண்டை வந்து அந்த சண்டையில பல்லவியை கொன்னு அந்த பொண்ணத்தை ட்ரம்ல டம்ப் பண்ணி மறைச்சு வச்சுட்டு போயிட்டான். எல்லாமே நடக்கக்கூடியது தான். நம்ம கிட்ட எல்லா தியரிஸும் இருக்கு, ஆனால் ஆதாரம் இல்லை. முதல்ல அது யாரோட பாடின்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த கேஸில் உயிரோடு இருக்கிறதெல்லாம் யார் யாரு, அவங்க இப்போ எங்க எப்படி இருக்காங்க? அது யாரோட பாடியா இருக்கும்? அது பல்லவியோடதா? இப்போ அவங்களுக்கு ஒரு புதிய பேர் கிடைச்சிருக்கு, மிட்டாலி. போலீஸ்க்கு ஒரு புதிய விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது சட்டாராவில் ஒரு போலீஸ் கேஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதாவது மிட்டாலி காணாமல் போனதா ஷிண்டே ஃபேமிலி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், எங்களோட டீம் ஷிண்டேவோட ஃபேமிலி அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார். இங்கே அவங்கள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சார், நாங்கள் ஜூன் 16 அன்னைக்கு விராருக்கு போயிட்டோம் சார். டெம்போல எல்லாருமே ஏறி, அப்புறம் மிட்டாலி எப்போ ஓடி போனான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியவே தெரியாது சார். நாங்கள் சட்டாருக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவ காணாம போனதே எங்களுக்கு தெரிய வந்தது சார். அதான் சார் நாங்கள் உடனே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார். உனக்கு ஆகாஷை பத்தி தெரியுமா? ஆமா சார், எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கான் சார். அவன்கிட்ட தான் சார் இவ போயிருக்கணும். அப்போ நீங்க உஸ்மானை லாக் பண்ணிட்டு ஏன் எல்லாரும் ஓடி போயிட்டீங்க? இல்லை சார், நாங்கள் ஓடி போகலை சார். முக்கியமான பொருள் எல்லாம் அதுக்குள்ளே இருந்துச்சு சார். உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சார். என் பையனோட குடிப்பழக்கத்தை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் அவனை சட்டாருக்கு கூட்டிகிட்டு போனோம் சார். ஆனால் 15 நாளைக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான் சார். அதான் அங்கேயே தங்கி எல்லா வேலையும் நாங்கள் முடித்தோம் சார். நீங்கள் எங்களை மொபைலில் கூட கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கலாம் சார். அது மட்டும் இல்லை, ரவி கலே மேட்டரில் அவனோட இடத்த அவன் வந்த உடனே அவனுக்கு நாங்கள் அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டோம் சார். நாங்கள் உண்மையை தான் சார் சொல்கிறோம். நாங்கள் டீசெண்டான ஆளுங்க சார். ஆயமுடு,
நீங்கெல்லாம் டீசெண்டான ஆளுங்களா? நீங்க எவ்வளவு டீசென்ட்னு நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றோம். நீங்க மிட்டாலிக்கு என்னென்ன செஞ்சீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். மிலன் வீட்டுக்கு அவளை வேலைக்கு அமைச்சது நீங்க தான். அதுவும் அவளை ரேப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய பாவிங்கடா நீங்களா. அப்புறம் அவ சொந்த விருப்பத்துல அதை செய்ய நினைக்கும் போது அவ மேல கோபப்பட்டு அவளோட பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க ஓடிட்டீங்க. பாவம் ஒரு ஏழை பொண்ணு இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு உங்களால நாசமாயிட்டா. அவளை இன்னும் காணோம். நீங்க பூட்டு போட்டுட்டு போன உஸ்மான் வீட்டுல இருந்து உங்க பொருட்கள் எதுவுமே இல்லை, மிட்டால் பாடியை தவிர. நீங்க தான் மிட்டாலியை கொலை பண்ணிருக்கீங்க. இல்ல சார், நாங்க யாரையுமே கொலை பண்ணல சார். எங்களை நம்புங்க சார், நாங்க யாரையும் கொல்லல சார். இப்படிலாம் சொன்னா இவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. சீதா, போய் உங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. உடனே கூட்டிட்டு போங்க. சூரஜ் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? சார், காலை ஃபேமிலி விராருக்கு போனதுல இருந்து சூரஜ் எங்க போனான்னு தெரியல சார். யாருக்குமே அவன் எங்க போனான்னு தெரியல. ரொம்ப முயற்சி எடுத்து தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடைச்சிருவான் சார். சார், பக்கத்து ஏரியா போலீஸ் அனிலும் சுஷ்மாவையும் பிடிச்சிட்டாங்க சார். உள்ள போய் தோலை வரீங்க அவனை. நானும் சுஷ்மாவும் பால்கரில் தான் சார் வாழ்கிறோம். நானும் சுஷ்மாவும் பால்கரில் பக்கத்து வீட்டுக்காரங்க சார். சுஷ்மாவை அஜித் ஜெயிக்கிறன்ற ஒரு கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். ஆனால் நாங்கள் 2 பேரும் காதலிச்சோம் சார். நாங்கள் காதலிக்கிற விஷயம் இவ ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் எங்களை அவன் சும்மா விட மாட்டான் சார். அதனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோலாப்பூருக்கு யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்துட்டோம் சார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் சார் இவன் மாமியார் இவளுக்கு போட்ட நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஓடி போகலான்னு கோலாப்பூர் போகிற வண்டியை தேடி நான் போனேன் சார். கோலாப்பூருக்கு போகிற வண்டி 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. அடுத்த வண்டி எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. இந்த டெம்போ யாரோடது? என்ன தான்ப்பா. இது எங்கே போகுது? விராருக்கு. சார், பாடி ரொம்ப பயங்கரமா டீகம்போஸ் ஆயிருக்கு. ஏதாவது கிடைச்சதா? ஒரு வேலட் கிடைச்சிருக்கு. அதுல அவன் ஐடி கார்டு இருக்கு. சூரஜ் யாதவ். சூரஜ் யாதவா? அது பல்லவியோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. இந்த பாடி டீகம்போஸ் ஆனதை பார்க்கும்போது கண்டிப்பா இவன் இறந்து 2 மாசம் இருக்கும். பல்லவியும் சுராஜும் காணாம போய் 2 மாசம் ஆகுது. இது சுராஜ் பாடியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏரியாவை சீல் பண்ணுங்க. ஏதாவது தடயம் இருக்கான்னு தேடுங்க. சரி, ஒருவேளை இது சூரஜ் பாடியா இருந்தா அப்போ பல்லவி இறந்து போயிட்டாளா? இருக்கலாம் சார். பல்லவியும் காணாம போய் மொத்தமா 2 மாசம் ஆகுது. சார், அங்கே ஒரு பைக்கு கிடைச்சது சார். வேற ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார். அந்த பைக் யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார். சரி, இது கண்டிப்பா சூரஜோட பைக்காக தான் இருக்கும். இல்லைனா மேபி சூரஜை கொன்னவனோட பைக்காக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவன் சூரஜை கொண்டுட்டு இந்த இடத்துல போட்டுட்டு பைக் அங்கே விட்டுட்டு போயிருக்கான். ஒருவேளை இப்படி இருக்குமோ? நான் நினைக்கிறேன் காளி ஃபேமிலிக்கு இவங்க 2 பேரும் ஓடி போகிறது தெரிஞ்சிருக்கும். அவங்க பல்லவியை கொன்னுட்டு அப்புறம் சூரஜை கொன்னுட்டு இந்த இடத்துல வந்து போட்டுட்டாங்க. ஒரு நிமிஷம் சார். ஹலோ. ஓகே சார், காளி ஃபேமிலி அரெஸ்ட் பண்ணியாச்சு. விரார் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள வச்சிருக்காங்களா? உங்களை ஏற்கனவே வார்ன் பண்ணல. பல்லவிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை ஜெயில போட்டுருவேன்னு சொன்னனா இல்லையா? எதுக்கு பல்லவியை கொட்டீங்க சொல்லுங்க. மேடம், நாங்க யாரையும் கொல்லல மேடம். அப்ப ஏன் குடும்பத்தோட ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? பல்லவி எங்க? எங்களுக்கு தெரியாது சார். அவ ஜூன் 30ஆம் தேதி சாயங்காலம் எங்ககிட்ட வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா சார். ஆனா அங்கிருந்து திரும்பி வரவே இல்லை சார். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அவளுடைய எல்லா நகையுமே காணாம போயிடுச்சுன்னு. எங்க மருமக எங்களை ஏமாத்திட்டு எல்லா நகையும் கொண்டு போயிட்டா சார். அதுக்கும் மேல உஸ்மான் எங்ககிட்ட வாடகை கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான் சார். அப்புறம் ஷிண்டோவை பத்தி எங்ககிட்ட கேட்டான். அவங்க சொந்தக்காரங்க கோபாலில இருக்கிறதால அவ அங்கதான் இருப்பான்னு நாங்க அங்க போயிட்டோம். நாங்க கோபாலில இருந்ததால இங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல சார். அந்த ட்ரம் யாரோடையது? என்ன ட்ரம் சார்? நீ வாடகை இருந்த வீட்டுல லாக் பண்ணிருக்கே அந்த ரூம், அதுக்குள்ள இருந்த ட்ரம் யாருது? அந்த ட்ரம்குள்ள ஒரு அழுகுன பொண்ணோட பாடி இருக்கு சார். எங்களுக்கு தெரியாது சார். அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். அது கிட்ட கூட நாங்க போனதில்லை. அவ்வளவு பெரிய வீடாது. அந்த ரூமை நீ கவனிச்சதே இல்லையா? நீ அவளை கொளுத்த முயற்சி பண்ணல? இல்ல சார், நாங்க அவளை கொல்லல சார். எங்களை நம்புங்க சார். நான் அவளை எரிக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க சார். சத்தியமா சொல்றேன் சார். அவளுக்கு நான் பயம் கட்ட தான் இதெல்லாம் பண்ணேன் சார். அவங்க அப்பா பிகு கல்யாணத்துக்காக பணம் தரேன்னு சத்தியம் பண்ணாரு. ஆனா அவர் அதை தரவே இல்லை சார். அதனாலதான் உன் பொண்டாட்டிய நீ பப்ளிக்கா வித்து அதுல சம்பாதிச்சியா? அதுக்கு ஒத்துக்கலன்னு நீ அவளை கொண்டுட்ட. இல்ல சார், நான் பண்ணது ஒரு பெரிய தப்பு தான் சார். நான் ஒத்துக்கிறேன் சார். நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தான் போறோம்.
கூட்டிட்டு போங்க இவங்கள. நான் அவளை மிதிங்க அப்பதான் வரைக்கும் வருவாங்க. சார் சார் வேணாம் சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். வேணாம் சார். வாங்க, வாங்க. விட்டுருங்க நாங்க சார். பல்லவியை கொலை பண்ணல சார். பல்லவி அவங்களுடைய நகையை திருடிட்டு போயிட்டதா இவங்க சொல்றாங்க. அதோட டீடைல்ஸ் எடுங்க. அந்த பல்லவி திருடிட்டு போன நகையை வேற எங்கேயாவது அடகு வச்சிருக்காங்களான்னு கண்டுபிடிங்க. பல்லவியோட அப்பா பாடியோட டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகே சார். கடுமையான உழைப்புக்கு அப்புறம் விரார் போலீஸ் தங்களோட விசாரணை நல்ல வழியில போய்கிட்டு இருக்குன்னு அவங்க ரொம்பவே நம்பினாங்க. பல்லவியோட அப்பா பித்துவோட டிஎன்ஏ ட்ரம்ல இருந்த அந்த பாடியோட டிஎன்ஏ கூட அது மேட்ச் ஆச்சு. அப்படின்னா ட்ரம்ல இருந்த அந்த பாடி பல்லவியோடது. கிரைம் சீன்ல போலீஸ் கண்டெடுத்த அந்த மோட்டார் சைக்கிள் சுராஜோடதுன்னு அது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படின்னா பல்லவி, சூரஜ் 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் போலீஸ்க்கு இன்னும் ஒரு பாடி கிடைச்சிருக்கு. அது இன்னும் அந்த சிச்சுவேஷனை காம்ப்ளிகேட்டட் ஆக்குது. சரிக்கே, ஷிண்டே ஃபேமிலி விராருக்கு ஷிஃப்ட் ஆனது ஜூலை 14 இல்லையா? அப்புறம் பல்லவி ஜூன் 30 வரைக்கும் உயிரோடு தான் இருந்திருக்கா. அப்படின்னா பல்லவியோட கொலைக்கு ஷிண்டே ஃபேமிலி காரணம் இல்லை. இன்னொரு சஸ்பெக்ட் காலே ஃபேமிலி இப்போ நம்மளோட கஸ்டடியில் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சஸ்பெக்ட் மிட்டாலி ஷிண்டே. அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆகாஷ் கூட தங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதை சொல்ல தான் சார் நான் இங்கே வந்திருக்கேன். நான் தான் மித்தாலி ஷிண்டே. அப்புறம் நான் பல்லவியை கொல்லலை சார். உங்களுக்கு ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து இந்த உண்மையை சொல்றதுக்கு? நானும் ஒரு மனுஷி தான் சார். முதல்ல என்னை பற்றி தானே நான் கவலைப்படணும். அப்போ தான் பல்லவிக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு நினச்சேன். அவள் என்னோட சிஸ்டர் மாதிரி. சார், பல்லவிக்கு மட்டும்தான் பிரசாந்தோட வீட்டை விட்டு நான் விராருக்கு போயிட்டேன்னு தெரியும். யாருக்கும் என்ன அடையாளம் தெரியாது. என் முகத்தை மறைச்சிட்டு தான் சார் எங்கனாலும் போவேன். பல்லவி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா சூரஜ் கூட அவள் ஓடி போகிறத பற்றி? அவள் சீக்கிரமாக போனதுனால எதுவும் சொல்ல சார். ஆனால் அவள் என்னை மீட் பண்ணா சார். சூரஜ் எங்க? சூரஜ் கிட்ட சொல்லி நான் உஸ்மான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். இனிமேல் அங்கே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உஸ்மான் வீட்டுக்கு தான் போகிறோம். உஸ்மான் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பேன்னு. சார், பல்லவி என்கிட்ட உதவி கேட்டிருந்தா சார். அவள் ஜூன் 30ஆம் தேதியே இங்கே வந்திருக்கணும். ஆனால் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல சார். அப்போ அந்த சூரஜ் யாதவ் அவன் கூட வரல சார். நானும் 2 பேர் ஃபோனுக்கும் ட்ரை பண்ணேன். ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். அடுத்த நாள் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க மொத்த ஃபேமிலியுமே அங்கேருந்து போயிட்டாங்கன்னு. அப்புறம் ஏன் முன்னாடியே இதை என்கிட்ட சொல்லலை? இந்த கேஸுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு நினச்சேன் சார். யாரு சார் நினச்சி பார்த்தா அந்த ட்ரம்முக்குள்ள பல்லவியோட பணம் இருக்கும்னு. நான் அவள் எங்கேயோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினச்சேன் சார். ஆனால் விருண்டாவுக்கு நடந்ததெல்லாம் பாவம், ஒரு சின்ன பொண்ணு சார். இது வரைக்கும் யாருக்குமே நான் மனசார சாபம் விட்டதே இல்லை சார். கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்குலாம் கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும் சார். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், அந்த கொலைகாரங்களை பிடிங்க, அவங்கள விட்டுறாதீங்க சார். உஸ்மான், கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? வேற யார் இதை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார், எங்கள் தெருவில் கமலேஷ்னு ஒரு டெய்லர் இருக்கான். டெய்லி அந்த பக்கம் போகும்போது அவன் தினமும் தொந்தரவு பண்ணியிருக்கான் சார். சார் 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 நான் எதுவும் பண்ணல சார். விட்டு சார். ஐயோ சார் சார். என்ன பண்ண உண்மையை சொல்ல. அந்த பொண்ணு என்ன செஞ்ச? சார், நான் வெறும் டிரைவர் சார். எனக்கு எதுவும் தெரியாது. கொன்ன உண்மையை சொல்ல. சார், அவ எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தா சார். கையை பிடிச்சி இழுத்தா, அவ என்ன அடிச்சுட்டா. அது மட்டும் தான் சார் நடந்தது. ஓ, ஐயா சொல்றேன். வெறுடே அடிக்கிற அடியில இவன் சார். இல்ல சார், இல்ல சார். சார் 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 சொல்லுங்க சார். சார், விருந்தா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வேலைக்கு வந்ததா சுதனா சொன்னாங்க. காலி டிஃபன் பாக்ஸோட திரும்ப வந்திருக்கா. 2 பேர் ஆட்டோ ரிக்ஷால அவளை கூட்டிட்டு வந்து விட்டதா சொன்னாங்க. விருதுனா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஆட்டோவை நிறுத்திருக்கா. அவ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நின்று இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வேற யாருமே பார்க்கல. அப்போ விருந்தா நம்மளை பார்க்க 2 வாட்டி வந்திருக்கா. அவன் நம்ம கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைச்சிருக்கா. மேடம், விருந்தா சரியா ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2லேருந்து 4 மணிக்குள்ள இறந்திருக்கா. அவ பாடியில 3 தடவை கத்தியால குத்திருக்கு. நாம தெரிஞ்சே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஜெப்தி, மிகப்பெரிய தப்பு. சார், காலை ஃபேமிலியில திருட்டு போன நகையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நீங்க கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க சார் இந்த நகையை யார் பிளாக் மார்க்கெட்ல வித்தாங்கன்னு. இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இல்ல. நேரா விஷயத்துக்கு வாங்க. ஏய், எந்திரா. உண்மையை சொல்றான். உண்மையை சொல்றான்.
சார் சொல்றா வேணாம் சார் உண்மையை. சார் என்ன விட்டுருங்க சார் சார் நான் எதுவும் பண்ணல சார் சொல்லு, உனக்கு தெரிஞ்ச உண்மையை மறைக்காம சொல்லு. சார் நான் ஒரு ட்ரக் அடிக்ட் சார். நான் இங்கே வந்ததுக்கு காரணம் ஓபிஎம்மும் பொண்ணுங்களுக்காக இருந்தா சார். 1.5 மாதத்துக்கு முன்னாடி பல்லவி அவங்க அப்பா பார்க்கறதுக்காக வந்தா. எங்கள் அப்பா கூட அங்கே வீட்டில் இல்லை. அப்போ அங்கே என்னை தடுக்கிறதுக்கு யாருமே அங்கே இல்லை சார். என்னை விட்டுரு சுஹில். சுராஜ், சுராஜ், என் பையனை காப்பாற்ற தான் இந்த கொலை எல்லாத்தையுமே நான் செஞ்சேன் சார். நீ உன் பையனோட உயிரை காப்பாத்த இத்தனை அப்பாவி மக்களோட உயிரை எடுத்திருக்க இல்லையா? அவளும் இன்னொருத்தரோட பொண்ணு தானே, அதை நீ நினைச்சு பாத்தியா? இதை பத்தி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தோம் எங்க கிட்ட நீ எல்லாத்தையும் மறைச்சிருக்க. பிருந்தா இதை பற்றி என்கிட்ட சொன்னா எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. பிருந்தா எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாடோன்னு பயந்துட்டேன் சார். அதான் சுஹேலும் அவளும் ஒன்றா இருந்த வீடியோ அவளுக்கு போட்டு காட்டினேன் சார். ஒருவேளை இதெல்லாம் போய் நீ போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் உன் வாழ்க்கையே போயிடும்னு சொன்னேன் சார். சுஹேலுக்கும் பிருந்தாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் அவளுக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணி அவனோட ரூமுக்கு அவளை வர சொன்னான். பிருந்தாவோட பதட்டமும் அதிகமாயிட்டே இருந்தது. ஒரு நாள் பிருந்தா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு பயம் வந்துருச்சு. அவள் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா என்ன ஆகிறது? பிருந்தா, நீயா? உங்க அம்மா அங்க முடியாம இருக்காங்க, நீ என்ன பண்ற? என்ன ஆச்சு? உங்க அம்மாவை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். நீ முதல்ல வண்டியில இரு, நம்ம போலாம். அவளை நான் யாருமே இல்லாத தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு போனேன். என்னாச்சு உஸ்மான் மாமா? அது நான் உங்ககிட்ட பேசணும். சரி, சீக்கிரம் சொல்லுங்க. நீ சோஷியல் சர்வீஸ் பண்றவல்ல? சோஷியல் சர்வீஸ் பண்ணி புண்ணியம் தேடுறதுக்கு பதிலா உன் பையன் பண்ண குற்றங்களுக்கு ஃபேவரா நீ சொசைட்டிக்கு எதிராக நிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சரிக்கே, இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. வாடா வாடா. பிள்ளைங்க செய்கிற எல்லா குற்றத்தையும் மறைக்கிற பெற்றோர்களுக்கு இன்றைய எபிசோடு ஒரு பாடமாக இருக்கும். அதை மறைக்க அவங்க செய்கிற கிரைம்ஸால பாதிக்கப்பட போகிறது அவங்கள சுற்றி இருக்கிற சாதாரண மனுஷங்க தான். உங்ககிட்ட இருந்து விடைபெற போகுது நான் அனுப் சோனிக். அடுத்த கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல புது எபிசோடோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கங்க. பாதுகாப்பாக இருங்க, விழிப்போட இருங்க, எதிர்த்து போராடிக்கிட்டே இருங்க. இது கிரைம் பேட்ரோல். ஜெய் ஹிந்த்.